எலிகளும் பூனைகளும். ஒரு வீட்டில் எலி உபத்திரவம் பொறுக்க முடியாமல் போயிற்று. அதனால் வீட்டுக்காரர் ஒரு பூனையை வாங்கி வந்தார். எலி வேட்டையில் அந்த பூனை பலே பூனையாக இருந்தது. தங்கள் கூட்டம் நாசமாவதனைக் கண்டு பயந்து தப்பிய எலிகள் வீட்டின் விட்டங்களில் வசம் செய்ய ஆரம்பித்தன. கீழே வருவதே இல்லை. பூனையோ மேலே போக முடியவில்லை. இதனால் பூனைக்கு இரை அகப்படாமல் பட்டினி கிடக்க நேர்ந்தது. பட்டினியை தாங்க முடியாத பூனை எலிகளை ஏமாற்ற ஒரு யுக்தி செய்தது. சுவரில் உள்ள ஒரு கட்டையில் பின்னங்காலால் தொங்கியது. கண்களை மூடிக்கொண்டு செத்தது போல் பாசாங்கு செய்தது. ஆனால் எலிகள் திடீரென்று அந்த பக்கம் வரவில்லை. ஒரு கிழட்டு எலி விட்டத்தின் ஓரத்தில் வந்து பூனையை நன்றாக பார்த்து பூனை பாசாங்கு செய்வதனை கண்டு கொண்டது. உடனே பூனையை பார்த்து, பூனையாரே, பலே பேஷ், உமது பக்கத்தில் நாங்கள் வருவோம் என்று மட்டும் நினைக்க வேண்டாம் என்று சொல்லி சிரித்தது. நீதி: பழம் பெருச்சாளிகளை ஏமாற்ற முடியாது.